சேலத்தில் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த பிரதிநிதிகளிடம் கருத்து கேட்டனர். சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 4 மாவட்டங்கள் உள்ளடக்கிய சேலம் மண்டலத்தில் உள்ள பொதுமக்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள், வணிகர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களிடம் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் கருத்து கேட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சேலம் இரும்பாலை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான செம்மலை, முன்னாள் அமைச்சரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான தங்கமணி, முன்னாள் அமைச்சர்கள் KP அன்பழகன், பாலகிருஷ்ணன் ரெட்டி, அதிமுக அமைப்பு செயலாளர் சிங்காரம், சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதிமுக துணை பொதுச் செயலாளரும் குழு தலைவருமான நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன், பொள்ளாச்சி ஜெயராமன், CV சண்முகம், செம்மலை, வளர்மதி, OS மணியன், RP உதயகுமார், வைகை செல்வன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் பொதுமக்களிடம் கருத்து கேட்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய நத்தம் விஸ்வநாதன், 2026 தேர்தலுக்கான அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருவதாகவும், மாவட்டந்தோறும் சென்று மக்களிடம் கருத்து கேட்டு வருவதாகவும் கூறினார். மக்களின் கருத்துக்கள், தேவைகள், கோரிக்கைகள் அனைத்தையும் உள்ளடக்கியதாக தேர்தல் அறிக்கை இருக்கும் என்று தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் விவசாய சங்கங்கள், நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம், கட்டுமான பொறியாளர்கள் சங்கம், சாயப்பட்டறை மற்றும் பிராசசிங் சங்கங்கள், விசைத்தறி நெசவாளர்கள் மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் சங்கம், ஜவ்வரிசி விற்பனையாளர்கள் நல சங்கம், லாரி உரிமையாளர்கள் சங்கம் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு கோரிக்கைகள் வைத்ததுடன் மனுக்களும் வழங்கினர்.